அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு விடயம் பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்களில் செய்திகளாக இருந்தாலும் சரி, நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, பொதுவாக ஊடகங்களில் அதிகமாக பேசப்படுகின்ற விடயமாக அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் இது பற்றிய விடயங்களை பரவலாக நாங்கள் பேசுகின்றோம். செய்தி ஊடகங்களும் பத்திரிகைகளும் அவற்றுக்கே பிரதானமான ஒரு இடத்தை வழங்கி வருகின்றது. குறிப்பாக இது பற்றிய பேச்சுக்கள் மக்கள் மத்தியிலும் அதிகமாக இருக்கின்றது. மக்கள் இதனை அதிகமாக எதிர்பார்க்கின்றார்களோ அதனை ஊடகங்கள் வழங்கி கொண்டிருக்கும். அந்த வகையில் இந்த காலப்பகுதியில் அதிகமான ஒரு பேசுபொருளாக அந்த விடயங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களில் நாங்கள் எதிர்கொள்கின்ற மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று இந்த வறட்சி. 17 மாவட்டங்கள் 1,89,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் 17 மாவட்டங்கள் பாதிப்படைந்திருக்கின்றது. அங்கே இருக்கின்ற 1,89,000 குடும்பங்கள் இந்த வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இது பற்றிய பேசுபொருள், இது பற்றிய ஊடகங்களுடைய கவனிப்பு, இது பற்றி பொதுமக்களுடைய பேச்சுக்கள் மிக குறைவாகவே இருக்கின்றது. ஆகவே இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இந்த அனர்த்த முகாமைத்துவம் சம்பந்தமாகவும் இந்த அனர்த்தம் சம்பந்தமாக விடயங்களை நாங்கள் பேச இருக்கின்றோம். குறிப்பாக இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கான ஒரு நிவாரணம், அவர்களுக்கான செய்திகளாகவும் இருக்கும். அதேவேளை ஏனைய பிரதேசங்களில் வாழுகின்ற மக்கள், இந்த வறட்சியினால் பாதிக்கப்படாத பிரதேசங்களில் வாழுகின்ற மக்கள் இவ்வாறான ஒரு பாரிய பிரச்சனையை எங்கள் நாடு எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே ஒரு விழிப்புணர்வூட்டும் ஒரு நிகழ்ச்சியாகவும் அதே நேரம் ஒரு செய்தியாகவும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக, தெளிவுபடுத்துவதற்காக அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் மேலதிக செயலாளர் கலாநிதி அமலநாதன் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே நான் குறிப்பிட்டிருந்தேன், குறிப்பாக இது ஒரு அடையாளப்படுத்தப்பட வேண்டிய, பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான பேசுபொருள். ஆனால் கவலைக்கு இடம், ஒரு துரதிர்ஷ்டம் என்று குறிப்பிடலாம். இது மக்கள் மத்தியில் இன்னமும் போய் சேர்ந்த வீதம் போதுமானதாக இல்லை என்று குறிப்பிடலாம். ஆகவே இந்த வறட்சி பற்றிய தற்போதைய நிலைமை, இலங்கையின் இந்த அனர்த்தம் பற்றிய தற்போதைய நிலைமை ஒரு சுருக்கமாக நாங்கள் தெரிந்து கொள்வோம். இலங்கை மக்கள் என்று அனர்த்தத்தால் மிகவும் அடிக்கடி பாதிக்கப்படுகின்ற மக்களாக இருக்கின்றார்கள், துரதிர்ஷ்டவசமாக. குறிப்பாக கடந்த 2 ஆண்டு காலங்களிலே இலங்கை மக்கள் 14 வகையான பாரிய அனர்த்தங்களை சந்தித்திருக்கிறார்கள். ஜெர்மன் வாட்ச் நிறுவனத்தின் சர்வதேச கணிப்பீட்டின்படி இலங்கை அனர்த்த நச்சுவலைய 2வது நாடாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட அனர்த்தங்கள் எங்களது மக்களின் நாளாந்த வாழ்வியலிலே எதிர்மறை செல்வாக்கை செலுத்துகின்றது. கடந்த மாதம் 27ஆம் தேதி ஒரே நாளில் இந்த நாட்டிலே 4 வகையான அனர்த்தங்கள் இடம்பெற்றிருந்தது. ரத்தினபுரி, கண்டி, நூரெலியா போன்ற மாவட்டங்கள் வெள்ளப்பெருக்கினாலும் அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட அதே பகுதியில் மண் சரிவும் பாரிய காற்றின் காரணமாக கூடுதலான வீடுகளும் பாதிக்கப்பட்டதோடு மின்னல் தாக்கத்தினாலும் மக்கள் பாதிப்புக்குட்பட்டு இருந்த அதே வேளையில் தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே வறட்சி நிலவுகின்றது. கடந்த 3 ஆண்டு காலம் இருந்து தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே வறட்சியால் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் வெள்ளத்தாலும் பாதிக்கப்படுகின்றார்கள். ஒரு பகுதியில் மோவோட்டு கடந்த 2016, 17, 18ஆம் ஆண்டுகளை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே மே மாதத்திலே பாரிய வெள்ளத்தை இந்த நாடு சந்திச்சது. அதே நேரத்தில் 3 மாதங்களின் பின்னர் நோவோட்ட அந்த பகுதிகளிலே வறட்சி பாதிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது 17 மாவட்டங்களைச் சேர்ந்த 123 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே வசிக்கின்ற 1,89,000 குடும்பங்களைச் சேர்ந்த 6,41,000 மக்கள் இந்த வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மாவட்ட மட்டத்தை வைத்து நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே நாங்கள் கூடுதலான அளவு யாழ்ப்பாண மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், அனுராதபுரம் மாவட்டம் போன்ற மாவட்டங்கள் கூடுதலான பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த மாவட்டங்களில் இருக்கிற பாரிய நீர்த்தேக்கங்களில் நீர் மிகவும் குறைந்தளவு காணப்படுகின்றது. இலங்கையின் மொத்தமாக இருக்கின்ற நீரேந்து கொள்ளளவினை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே 1200
83 மில்லியன் மீட்டர் கியூப். இதுதான் எங்களது மொத்தமாக இருக்கிற கொள்ளளவோ எங்களது நீரின் அளவு. இன்றைய நிலையில் இன்றைய அதிகாலையில் கிடைத்த செய்திகளின் பிரகாரம் பார்க்கின்ற நேரத்திலே இதில் ஒரு 33 மில்லியன் மீட்டர் கியூப் தான் இந்த நாட்டிலே காணப்படுகின்றது. இப்போ மொத்தமாக நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்திலே இந்த இருக்கின்ற 19% நீர் தான் இந்த நீர்த்தேக்கங்களிலே காணப்படுகின்றது. அதில் அம்பாறை மாவட்டம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கல்லோயா குளத்திலே 6% நீர் தான் தேக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வகையிலே இவ்வாறுபட்ட இந்த தொடர்ச்சியான வறட்சி காரணமாக மக்களது குடிநீர் பிரச்சினை முக்கியமாக இன்று மாவட்டங்களிலே ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பாதிக்கப்பட்ட 1,87,000 குடும்பங்களில் 1,77,000 குடும்பங்கள் நீரின் தேவையை வேண்டி இருக்கிறார்கள். 1,77,000 குடும்பங்கள் தங்களுக்கு நாளாந்த நீர் அந்த நீரினை நாங்கள் வழங்கி வருகின்றோம். எங்களது அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு வழங்கி வருகின்றது. இதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். 141 லொரி பவுசர்களும் 486 ரைக்ட பவுசர்களும் தற்பொழுது சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நீரினை பாதுகாப்பாக வைப்பதற்காக 11,600 கொள்கலன்கள் நாங்கள் இந்த மக்களுக்காக வழங்கி இருக்கின்றோம். குறிப்பாக ஒரு பகுதியிலே மக்களுக்கு குடிநீர் பிரச்சினை ஏற்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த மறுவகையில் அந்த விவசாய சாகுபடியிலும் இந்த வறட்சி செல்வாக்கு செலுத்தக்கூடிய சூழல் இருக்கின்றது. இப்போ ஒரு வகையில் மக்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதியான நீரின் தேவையும், மறுபகுதியில் பொருளாதாரத்தில் முக்கிய செல்வாக்கு செலுத்துகின்ற எங்களது விவசாய சாகுபடியும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வறட்சியானது இன்றைய நிலையில் அது இந்த வருடம் மாத்திரம் ஏற்பட்டதல்ல. கடந்த 3 வருடங்களாக தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே வறட்சி ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக அனுராதபுரம் மாவட்டம் தொடர்ந்தும் 3 போகங்கள் அந்த பகுதியிலே சாகுபடியை மேற்கொள்ள முடியாத நிலை மக்களுக்கு ஏற்பட்டிருந்தது. ஒரு நீரின் தேவை ஏற்படுமாயின் ஒரு கூடிய அல்லது தூரமான ஒரு பிரதேசத்திலே இருந்து அந்த நீரினை நாங்கள் எடுத்து வந்து மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் புவியியல் பின்னணியும் இலங்கையிலே இருக்கின்றது. நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற போது நாங்கள் குறித்த சில விடயங்களை பார்க்கின்ற போது தலைநகரில் வாழுகின்ற அல்லது நகர்ப்புறங்களில் வாழுகின்ற மக்களுக்கு இந்த நீர் ஓரிரு நாள் தட்டுப்பாடுகள் ஏற்படுகின்ற போது அவர்கள் அனுபவிக்கின்ற அவஸ்தைகளை நாங்கள் நேரடியாக பார்த்திருக்கின்றோம். ஆகவே இவ்வாறு 3 வருட காலங்கள் தொடர்ச்சியாக வறட்சியால் பாதிக்கப்படுகின்ற பிரதேசங்களும் இருக்கின்றது. இந்த அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கின்ற விடயங்களை பேசிவிட்டு நாங்கள் அடுத்த விடயங்களுக்கு வரலாம். இப்போது குறுகிய கால நிவாரணங்களாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வாறான ஒரு நடைமுறை வைத்திருக்கின்றீர்கள்? நிவாரணங்களை பொறுத்தளவில் தற்பொழுது மக்களுக்கு வேண்டிய அடிப்படை தேவை குடிநீர். இந்த குடிநீரை வழங்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தை சார்ந்தது. எங்களது தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தின் ஊடாக நாங்கள் இந்த 1,77,000 குடும்பங்களுக்கு நீரினை வழங்குவதற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். அவர்கள் தொடர்ச்சியாக இந்த நீரினை இந்த பிரதேச மக்களின் காலடியிலே வழங்கி வருகின்றார்கள். இந்த நீரினை சில பிரதேசங்களிலே மிகவும் தூரமான பிரதேசங்களிலிருந்து சுத்தமான நீரினை எடுத்து வர வேண்டிய அவசியப்பாடு இருக்கின்றது. அவ்வாறான வேளையில் சில நேரங்களில் நீண்ட தூரம் சென்று இந்த நீரினை மக்களுக்காக எடுத்து தற்பொழுது விநியோகம் நடைபெற்று வருகின்றது. இந்த விநியோகத்தை பொறுத்தளவில் எந்த விதமான தடையும் இல்லை. நாங்கள் தேவையான அளவு நிதி ஒதுக்கீட்டினை செய்திருக்கின்றோம். இன்றைய வரை நாங்கள் 70 மில்லியன் ரூபாய்கள் அரசாங்க அதிபருக்கு ஊடாக பிரதேச செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அப்பணத்தினை வைத்து சில நேரங்களில் நீரினை கொள்முதல் செய்ய வேண்டிய பிரதேசங்களும் இருக்கின்றது. தேசிய நீர்வளங்கள் நிறுவனத்தோடு இணைந்து அவர்களிடம் இந்த நீரினை பெற்று சுத்தமான தூய நீரினை வழங்கி வருகின்றோம். சில பிரதேசங்களில் நீரினை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது, கிணறுகள் இருக்கின்றது. அவ்வாறுபட்ட அந்த கிணறுகளிலிருந்து நீரினை பெற்று வருகின்றோம். இந்த நீரினை பெற்று வருகின்ற வேளையிலே
சுத்தமான நீரினை பெற வேண்டியது ஒரு அவசியப்பாடு. நாங்கள் தூரடங்களில் சென்றாவது சுத்தமான நீரினை பெற்று வர வேண்டும். அவ்வாறுபட்ட சந்தர்ப்பங்களில் கிணறுகள் தூர்ந்திருக்குமாயின் அல்லது அந்த நீரின் தன்மை அசுத்தமடைந்திருக்குமாயின் அதனை சுத்தம் செய்து சுத்திகரித்து வழங்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் எங்களது அமைச்சு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. சில பிரதேசங்களில் இது சம்பந்தமாக முறைப்பாடுகள் எதுவும் செய்வதாக இருந்தால் அல்லது அவர்களுடைய தேவைப்பாடுகளை உங்களுக்கு குறிப்பிடுவதாக இருந்தால் ஏதாவது பொறிமுறைகள் இருக்கின்றதா அவருக்கு? நிச்சயமாக சில செய்தி சேகரிக்கின்ற சில இடங்களில் சில முறைப்பாடுகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நிச்சயமாக ஏதாவது மக்களுக்கு தேவை ஏற்படுகின்ற நேரத்திலே எங்களது கொட்லைன் 117 என்ற நம்பர் என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொள்கின்ற வேளையிலே நாங்கள் உடனடியாக அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த நிலையம் 24 மணித்தியாலமும் நாங்கள் 3 மொழிகளிலும் மக்கள் தங்களது தேவைகளை தெரிவித்துக் கொள்ள முடியும். அத்தோடு இதற்கு கட்டணமின்றி இந்த அழைப்பினை ஏற்படுத்தி கொள்ளவும் முடியும். உங்களுக்கு நாங்கள் திரையில் அந்த இலக்கத்தை தருகின்றோம். 117 இந்த இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து 24 மணி நேரம் பாவனையில் இருக்கிறது. ஆகவே இந்த நீர் வறட்சியான பிரதேசங்களுக்கு மிக தூர இடங்களில் சென்று நீரை கொண்டு வருவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதே நேரம் சில இடங்களில் அந்த நீர் வருவது தாமதப்படுகின்றது அல்லது நீர் கிடைக்கவில்லை என்ற முறைப்பாடுகளும் இருக்கின்றது. ஆகவே அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு மிகவும் சிரத்தை எடுத்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கான ஒரு ஒத்துழைப்பாக நீங்கள் உங்கள் பிரதேசங்களில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நேரடியாக அழைத்து இந்த முறைப்பாட்டினை தெரிவிக்கலாம். உங்களுடைய முறைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிவர்த்தி செய்யப்படும் என்ற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்துகின்றோம். நாங்கள் பேசிக்கொண்டிருந்த விடயம் 3 வருடங்களாக இந்த அனர்த்தம் இருக்கின்றது. இது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வறட்சியாக இருக்கின்றது, எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அனர்த்தமாக இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய முன்கூட்டிய அனுமானங்கள் இது சம்பந்தமாக எதிர்வு கூறல்கள் அல்லது திட்டமிடல்கள் ஏதாவது அந்த காலப்பகுதியில் செய்யப்பட்டதா? இப்போ நமது நாட்டினை பொறுத்தவரையில் இந்த பொதுவாக இந்த காலநிலையிலே வருகின்ற மாற்றங்கள் காரணமாக நாங்கள் இவ்வாறுபட்ட அனர்த்தங்களை அடிக்கடி நாங்கள் சந்திக்கின்றோம். குறிப்பாக காலநிலையிலே ஏற்படுகின்ற இந்த குறிப்பாக இந்த மனிதர்கள் நாங்கள் ஏற்படுத்துகின்ற காரணங்களினால் இந்த காலநிலைகள் மாற்றமடைகின்றன. இதன் காரணமாக ஓசோன் படையிலே ஓட்டைகள் அல்லது பாரிய இடைவெளிகள் விழுகின்ற நேரத்திலே அதனூடாக உஷ்ணம் ஊடறுக்கின்ற அளவு கூடுதலாக இருக்கின்றது. அதன் காரணமாக இந்த வறட்சிகள் ஏற்படக்கூடிய வறட்சியால் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் இந்த இலங்கை போன்ற நாடுகளிலே சமகாலத்திலே ஏற்பட்டு வருகின்றன. இவ்வாறு ஒரு பக்கத்தில் காலநிலையிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், மறுவகையில் மனிதன் எங்களால் ஏற்படுத்தப்படுகின்ற சில இயற்கைக்கு முரண்பாடான அல்லது விதிமுறைகளை பின்பற்றாத வேளையிலேயும் இந்த அனர்த்தங்கள் அல்லது இவ்வாறுபட்ட வறட்சிகள் ஏற்படுவதற்கு சாதகமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த நீர் முகாமைத்துவத்தை நாங்கள் சரியாக பேணுகின்ற வேளையிலே இந்த வறட்சியினால் ஏற்படுகின்ற தாக்கங்களை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், இலங்கையிலே இந்த மோ வாட்டர் அண்ட் நோ வாட்டர், அளவுக்கு அதிகமான நீர் அதே நேரத்தில் நீர் இல்லாத நிலை ரெண்டும் ஏற்படுகின்றது. குறிப்பாக இந்த பாரிய நீரேந்து பரப்பிலே விவசாய சாகுபடியை மேற்கொள்கின்ற வேளையிலே விவசாய கூட்டங்கள் நடைபெறுகின்றன. அந்த கூட்டங்களிலே தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை சரியாக நடைமுறைப்படுத்துகின்ற வேளையிலே நாங்கள் இந்த நீர் முகாமைத்துவத்தினை சரியாக வைத்துக்கொள்ளலாம். அதால் ஏற்படுகின்ற தாக்கங்களையும் பாதிப்புகளையும் நாங்கள் குறைத்து கொள்ள முடியும். குறிப்பாக இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த நடந்து கொண்டிருக்கின்ற வறட்சியின் ஒரு பகுதி அந்த நீர் முகாமைத்துவம் சார்ந்த பிரச்சனையாக அமைகின்றது. இப்போ நீர் முகாமைத்துவத்தோடு தொடர்புடைய திணைக்களம், இரிகேஷன் டிபார்ட்மெண்ட், விவசாய திணைக்களம், கமநல அமைப்பு போன்றவை ஒன்று கூடி எடுத்த முடிவு குறிப்பிட்ட 78,000 ஏக்கர் சாகுபடி. ஆனால் அதைவிட கூடுதலான அளவு சாகுபடியினை விவசாயிகள் கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக இன்று குளத்தில் இருக்கின்ற நீர் நிலை குறைந்து விட்டது. குறைந்ததன் காரணமாக ஒரு பகுதி விவசாயிகளுக்கு சாதாரணமான சாகுபடியிலே இருக்கின்ற விவசாயிகளின் பயிர்கள் செய்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன.
அதே நேரத்தில் மறுவகையிலே அந்த நீர் வளங்கள் குடிநீர் வளங்களுக்கும் அதே அந்த உன்னிச்சை குளத்தினைத்தான் பயன்படுத்தி வருகின்றார்கள். தற்பொழுது நீர் தட்டுப்பாடு. இப்போ ஒரு வகையில் நாங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்கள், மறுவகையிலே சாதாரணமாக இருக்கின்ற மக்களுக்கு நீரினை பெற முடியாத நிலை ஏற்படுகின்றது. இந்த அனர்த்தங்கள் ஏற்படுவதை நாம் தவிர்த்து கொள்ள முடியாது. இருந்தாலும் அதால் ஏற்பட போகின்ற பாதிப்புகளை நாங்கள் குறைத்து கொள்ள முடியும். அதற்கு முகாமைத்துவம் என்பது மிகவும் முக்கியமானது. இப்போ இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற வறட்சியின் ஒரு பகுதிக்கு அங்கே இருக்கின்ற மக்கள் பொறுப்பு கூற வேண்டும். இப்போ சாதாரணமாக அங்கீகரிக்கப்பட்ட காணியிலே நாங்கள் விவசாய சாகுபடியை மேற்கொண்டிருந்தால் இந்த முதலீட்டு தொகையினை நாம் இழக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு ஏற்பட்டிருக்க மாட்டாது. அப்போ இவ்வாறான நிலைகளில் பொதுமக்கள் ஒரு வகையில் நாங்கள் இதில் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டிய கடமை பொறுப்புடையவர்களாக இருக்கின்றார்கள். அந்த விழிப்புணர்வை நாங்கள் இந்த நிகழ்ச்சியூடாக வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக இந்த பொதுமக்கள் எவ்வாறு இதில் இணைந்து செயற்பட முடியும், எவ்வாறு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதே போல பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்கு குறைத்துக் கொள்வதற்கு என்ன மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபடலாம் போன்ற விடயங்களை நாங்கள் பேசுவோம். குறிப்பாக மக்கள் ஒவ்வொருவரும் நினைத்தால் மாத்திரமே இவ்வாறான இயற்கை அனர்த்தங்களை நாங்கள் தவிர்க்கலாம் அல்லது குறைக்கலாம், பாதிப்புகளை குறைத்து கொள்ளலாம் போன்ற விடயங்களை நாங்கள் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஆகவே ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இதில் பொறுப்பு இருக்கின்ற, பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி மனிதரும் இதில் பங்களிப்பு செய்ய வேண்டும். ஆகவே அதற்கான ஒரு எண்ணத்தை, அதற்கான ஒரு முயற்சியை ஒவ்வொருவரும் செய்வதற்கான ஒரு புள்ளியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் மேலதிக செயலாளர் கலாநிதி அமலநாதன் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் பற்றி பேசியிருந்தோம். குறிப்பாக வறட்சி கால பகுதியில் இந்த மக்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், எவ்வாறு ஒரு தங்களை முகாமைத்துவம் செய்து கொள்ளலாம், இந்த அனர்த்தத்திலிருந்து பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு எவ்வாறான முகாமைத்துவங்கள் தேவைப்படுகின்றது? அனர்த்தங்களால் ஏற்படுகின்ற அழிவுகள் அல்லது தாக்கங்களை நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக முன்னெச்சரிக்கை செய்திகள். இப்போ எதிர்காலத்திலே அனர்த்தம் இந்த வகையிலே ஏற்படும் வறட்சி ஏற்படலாம் என எதிர்வு கூறப்பட்டால் அந்த முன்னெச்சரிக்கை செய்திகளை அடிப்படையாக கொண்டு மக்கள் தங்களது நாளாந்த நடவடிக்கைகளை அல்லது செயற்பாடுகளை திட்டமிட்டு கொள்ளுதல் வேண்டும். தொடர்ச்சியாக இந்த வருடம் வறட்சி தொடருமாயின் நாங்கள் விவசாய சாகுபடியில் முதலீடு செய்வதாயின் எவ்வளவு தூரம் நாங்கள் இந்த முதலீட்டினை செய்யலாம், அல்லது இப்போ சாதாரணமாக சில நேரங்களிலே சில சாகுபடிகளுக்கு நீண்ட கால தேவை இருக்கும். அவ்வாறான நேரங்களில் குறைந்த காலத்தில் விளைவை தரக்கூடிய பயிரினங்களை பயிரிடுவதன் மூலம் ஒரு வகையிலே மக்கள் தங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்புகளை குறைத்து கொள்ள முடியும். அது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், அந்த முன்னெச்சரிக்கை செய்திகளை செவிமடுக்கின்ற அதே வேளையில் மக்கள் வறட்சியின் காரணமாக தங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்களிலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இப்போ குறிப்பாக இப்போ வறட்சி நிலவுகின்ற காலங்களிலே கூடுதலான அளவு உஷ்ணம் காணப்படும். உஷ்ணமான வேளைகளிலே எங்களது உடம்பிலே இருந்து நீராவியாகின்ற தன்மை அதிகரிக்கும், வெளியில் செல்லுகின்ற தன்மை அதிகரிக்கும். அவ்வாறான வேளைகளிலே இப்போ சாதாரணமாக நாங்கள் நீரை அருந்துகின்ற அளவினை விட கூடுதலான குடிநீரினை மக்கள் அருந்துதல் வேண்டும். அந்த சூழலை நாங்கள் சமாளித்துக் கொள்வதற்காக, எங்களது உடம்பில் இருக்கின்ற உஷ்ண நிலையை பேலன்ஸ் பண்ணி கொள்வதற்காக அந்த நேரங்களில் கூடுதலான அளவு நீரினை அருந்துதல் வேண்டும். மக்களுக்கு ஒரு வகையில் நீர் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற நேரத்திலே தாங்கள் அந்த குடிநீரின் அளவினை குறைப்பதற்கு யோசிக்கின்றார்கள். அது முடிவல்ல. அவ்வாறான வேளையில் அவர்கள் வளமையான நீர் அருந்துகின்ற நீரினை விட கூடுதலான நீரினை அவர்கள் அருந்துதல் வேண்டும். இரண்டாவது விடயம், வறட்சியின் காரணமாக நிலத்திற்கு கீழே இருக்கின்ற நீர் வற்றி செல்கின்ற வேளையிலே சுத்தமான நீரினை பெறுவது கஷ்டமாக அமைந்துவிடும். சில நேரங்களிலே சேறு கலந்த நீர்கள், அவ்வாறுபட்ட நீரினை மக்கள் பெற்று கொள்கின்றார்கள். அவ்வாறான நீரினை பெறுகின்ற நேரத்தில் அவற்றினை சுத்திகரித்து அவற்றினை தங்களது பாவனைக்காக பயன்படுத்தி கொள்ளுதல் வேண்டும். இப்போ சில நேரங்களில் கிராமப்புறங்களில், பின்தள்ளப்பட்ட கிராமப்புறங்களில் மக்கள்
சாதாரணமாக துறவு போன்றவற்றிலிருந்து இந்த நீரினை பெறுகின்றார்கள். அவற்றினை சுத்திகரித்து அவற்றினை அருந்தக்கூடிய அளவு மக்கள் முன்வர வேண்டும். இப்போ குறிப்பாக உதாரணமாக சொல்லப்போனால் இப்போ மக்கள் கொதிக்க வைத்து அந்த நீரினை பருகலாம். பருகின்ற வேளையிலே அதில் இருக்கின்ற கிருமிகள் அவ்வாறானவற்றை நாங்கள் நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு முறையினையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மக்களுக்கு இப்போ நீர் வளங்களை நாங்கள் இப்போ செய்கின்ற வேளையிலே சமகாலத்திலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நிர்வாகிகள் எதிர்கொள்கின்றார்கள். நீரினை நாங்கள் எடுத்துச் செல்கின்ற நேரத்திலே இடையிலே நீரினை கூடுதலான அளவு நீரினை தங்களது தேவைக்கு அதிகமான நீரினை மக்கள் பெற விரும்புகின்றார்கள். தங்கள் பெற்ற நீரினை குடிநீருக்காக வழங்குகின்ற நீரினை சில நேரங்களில் வீட்டு தோட்டங்களுக்கு பயன்படுத்துகின்றார்கள். இவற்றின் செலவு மிகவும் அதிகம். நீரினை சில நேரங்களில் சில இடங்களிலே நாங்கள் 20 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டரில் இருந்து நாங்கள் இந்த நீரினை எடுத்து வருகின்றோம். இவற்றினை இது குடிநீருக்கென வழங்கப்படுகின்ற நீரினை குடிநீருக்காக மக்கள் பெற வேண்டும். இப்போ சில அவ்வாறான வேளைகளில் அனைத்து மக்களுக்கும் இந்த நீரினை வழங்க முடியாத நிலை ஏற்படுகின்றது. முன்பிருக்கின்ற மக்கள் கூடுதலான நீரினை பெறுவதும் பின்னுக்கு இருக்கின்ற மக்களால் போதுமான நீரை பெற முடியாத நிலையில் இருக்கின்றார். இவ்வாறான வேளையிலே இலங்கையில் இருக்கிற மக்கள் மற்றவர்களின் நலநிலையும் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அவசிய தேவைப்பாடும் இருக்கின்றது. இப்போ அத்தியாவசிய சேவைக்காக பயன்படுத்தப்படுகின்ற இந்த நீரினை நாங்கள் அத்தியாவசிய தேவைக்காகத்தான் பயன்படுத்துதல் வேண்டும். நீர் வளங்கள் இந்த முகாமைத்துவத்தில் ஒரு பகுதி அரசாங்கம் முன்வந்திருக்கு இந்த நீரினை தருவதற்கு. இந்த முகாமைத்துவத்தை சரியாக செய்வதற்கு மக்கள் முன்வருதல் வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். இந்த நெற் சாகுபடிக்கு வேண்டிய கூட்டத்தினை நடத்துகின்ற நேரத்திலே அந்த முகாமைத்துவத்தை செய்வதற்கு மக்களோட ஒத்துழைப்பு அவசியமாக கருதப்படுகின்றது. இவை தவிர நாங்கள் பல இடங்களிலே பார்த்திருக்கின்றோம். இந்த மழை நீர் சேகரிப்புக்காக பல்வேறுபட்ட அணுகுமுறைகளை கையாளுகின்றார்கள். கொள்கலன்களை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். 1000 லிட்டர் 2000 லிட்டர் 5000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கின்ற கொள்கலன்களை எல்லாம் வழங்கி எங்களது கூரையிலிருந்து வருகின்ற நீர் அதற்கு செல்வதற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது. இவ்வாறுபட்ட இந்த கொள்கலன்களை தொடர்ச்சியாக மக்கள் சரியாக பயன்படுத்துகின்றார்கள் இல்லை. கொடுக்கப்பட்ட அந்த வருடம் மட்டும் அதில் அந்த நீரினை சேகரிக்கின்றார்கள், தங்களது தேவைக்காக பயன்படுத்துகின்றார்கள். சாதாரணமாக இந்த கூடுதலான மழை வீழ்ச்சி பெறப்படுகின்ற நேரத்திலே 5000 லிட்டர் நீரினை நாங்கள் சேகரித்து வைப்போமாயின் நாங்கள் ஒரு வீட்டு தோட்டத்தினை இந்த மழை பெறப்படாத காலங்களிலே நாங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு நல்ல விடயமாகவும் அமைந்திருக்கின்றது. இப்போ கூடுதலாக வெளிநாடுகளிலே நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் இவ்வாறுபட்ட ஒரு சிறிய முயற்சியினூடாக ஒரு பெரிய வெற்றியினை அடையக்கூடிய ஒரு தொழில்நுட்ப முறையினையும் இங்கு கையாண்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ இதே வேளையில் குறிப்பாக மாணவர்களை பொறுத்தவரையிலே பாடசாலை செல்கின்ற மாணவர்கள் கடந்த மாதத்துக்கு முதல் மாதம் காரதீவு மகாவித்தியாலயம் பாடசாலையிலே 6 மாணவர்கள் காலை நேரத்திலே மயக்கத்தில் உஷ்ணம் காரணமாக மயங்கிவிட்டார்கள். உஷ்ணம் அந்த நேரத்திலே ஏற்பட்ட வெப்பநிலையின் உயர்வு காரணமாக மயங்கி விட்டார்கள். இவ்வாறு கூடுதலான வெப்பத்தை இந்த நாடு அல்லது பிரதேசம் பெறுகின்ற நேரத்திலே நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுதல் வேண்டும். இப்போ கூடுதலான வெயில் நேரங்களில் மதிய நேரங்களில் அவ்வாறான நேரங்களில் வெளி செல்ல வேண்டிய அவசியப்பாடு மாணவர்களை பொறுத்தவரையிலே அந்த ஒரு தேவையும் இருக்கவில்லை. அப்போ கூடுதலான உஷ்ணம் பெறப்படுகின்ற நேரத்திலே நிழல்களில் அல்லது வீட்டின் உட்புறங்களிலே மக்கள் அல்லது நோயாளிகள், முதியவர்கள், மாணவர்கள் போன்றவர்கள் தங்களை தாங்கள் பாதுகாத்துக் கொள்ளுதல் வேண்டும். அப்போ இவ்வாறான தற்பாதுகாப்பு நடவடிக்கைகளை சமூகம் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இப்போ அனர்த்தங்கள் சம்பந்தமாக கடந்த 27ஆம் தேதி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி நாட்டிலே ஒரு பகுதி வெள்ளம் ஏற்பட்டிருந்தது. 2 மாணவர்கள் 12 வயது மாணவிகள் வெள்ளத்தினால் எடுத்து செல்லப்பட்டிருந்தால் அது பிள்ளை இல்லை, பெற்றோர்களையும் பிழை இல்லை என்று தான் கூற வேண்டும்.
இவர்கள் அந்த நீர் ஓடுகின்ற பிரதேசத்துக்கு உள்ளே போய் இறங்கி அந்த நீரிலே அடித்து செல்லப்பட்டு நாங்கள் 2 மாணவர்களை கடந்த 27ஆம் தேதி இழந்திருந்தோம். அப்போ இந்த இடங்களிலே இப்போ பாடசாலை மட்டத்திலே பிள்ளைகளுக்கான ஒரு உணர்வூட்டத்தினை வழங்க வேண்டிய கடமை பொறுப்பு பாடசாலை பெற்றோர்கள் ஆகியோருக்கு இருக்கின்றது. இவ்வாறான உணர்வூட்டத்தினை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களது அமைச்சு வழங்கி வருகின்றது. கடந்த வருடத்திலே 1200க்கும் அதிகமான உணர்வூட்டற் கருத்தரங்குகளையும் பயிற்சி கருத்தரங்குகளையும் இந்த அமைச்சு வழங்கி வந்திருக்கின்றது. பாடசாலை மட்ட மாணவர்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம், பெற்றோர்களுக்கு வழங்கியிருந்தோம். இது பாதிக்கப்படக்கூடிய முக்கியமான பிரதேசங்களை அடையாளப்படுத்தி நாங்கள் இந்த இவ்வாறுபட்ட உணர்வூட்டற் கருத்தரங்குகளையும் பயிற்சி கருத்தரங்குகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்ற நேரத்திலே எங்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனை இருக்கின்றது. பங்கு பெற்றுதல், மக்களின் பங்கு பெற்றுதல் அல்லது மாணவர்களின் பங்கு பெற்றுதல் மிகவும் குறைந்த அளவிலே காணப்படுகின்றது. இப்போ உணர்வூட்டம் குறைவாக ஏற்படுகின்ற மரணங்களின் அளவு தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது. அப்போ இவ்வாறுபட்ட உணர்வூட்டற் கருத்தரங்குகளில் மக்கள் பங்கு பெற்றுதல் வேண்டும், மாணவர்கள் பங்கு பெற்றுதல் வேண்டும், அந்த அறிவூட்டத்தினை மக்கள் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதன் ஊடாக நமக்கு ஏற்படுகின்ற இழப்புகளையும் அல்லது எங்களுக்கு ஏற்படுகின்ற அழிவுகளை நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இப்போ கடந்த டிசம்பர் மாதம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே கிளிநொச்சி மாவட்டத்திலும் பாரிய வெள்ளத்தினை 2 மாவட்டங்கள் சந்தித்திருந்தன. கடந்த டிசம்பர் 24ஆம் தேதிக்கு முதல் 3 நாட்களில் இருந்தே வானிலை அவதான நிலையமும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டரும் முன்னெச்சரிக்கை செய்திகளை வழங்கி கொண்டிருந்தது. வெள்ளம் வருகிறது, வெள்ளத்தின் அளவு குறிப்பிட்ட மட்டம், இந்த மழை வீழ்ச்சியின் அளவு கூடுதலான அளவு இந்த பிரதேசத்தை பாதிக்கும், பாதுகாப்பான இடங்களுக்கு கூட நாங்கள் போக சொல்லியிருந்தோம். அவதானமாக இருக்குமாறு முன்னெச்சரிக்கை செய்திகளை வழங்கியிருந்தோம். மக்கள் அதை செவிமடுக்கின்ற அளவு குறைவாக இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்திலே நள்ளிரவு 2 மணிக்கு ஒரு செய்தி வந்தது. நாங்கள் 5 பேர் ஒரு மரத்தின் மேலே இருக்கின்றோம், அப்பொழுது நீரின் அளவு எங்களுக்கு 9 அடிக்கு மேலதிகமாக வந்துவிட்டது, எங்களை காப்பாற்றுங்கள். நள்ளிரவு 2 மணி எங்களது 117க்கு அவர்கள் அந்த அழைப்பினை ஏற்படுத்தி இருந்தார்கள். ஒரு அதிர்ஷ்டவசமான தன்மை அவர்களிடம் கையடக்க தொலைபேசி இருந்திருக்கின்றது. இந்த 117ஐயும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதன் பிற்பாடு நாங்கள் உடனடியாக வானூர்தி ஹெலிகாப்டரை அனுப்பி அந்த 5வரையும் நாங்கள் காப்பாற்றி கொண்டு வரக்கூடியவர்களாக இருந்திருந்தோம். இப்போ இந்த இடத்திலே இருக்கின்ற குறைபாடு, அவர்களுக்கு இந்த முன்னெச்சரிக்கை செய்திகளை அவர்கள் செவிமடுத்தல் வேண்டும். இப்போ கூடுதலான அளவு மக்களை காப்பாற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் காப்பாற்ற முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி. அந்த இடத்திலே அவர்களது ஒரு தொலைபேசி தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்குமாயின் சில நேரங்களில் அந்த 5 பேரையும் நாங்கள் இழந்திருக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ முன்னெச்சரிக்கை செய்தியை அவதானமாக செவிமடுத்து அதன்படி நடந்து கொள்ளுதல், அந்த பயிற்சி கருத்தரங்குகள், உணர்வூட்டற் கருத்தரங்குகளிலே 100% பங்கு பெற்றுதல் போன்றவற்றிலே இவர்கள் ஈடுபட வேண்டிய ஒரு அவசியப்பாடும் தேவைப்பாடும் எங்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக இந்த முதல்ல நாங்கள் பேசினீங்க, இந்த கேள்விக்கான முதல் பதிலை வழங்குகின்ற போது அந்த ஒரு சிலர் அதிகமாக நீரை பெற்றுக்கொள்கின்றார்கள், ஒரு சிலர் குறைவாக பெற்றுக்கொள்கின்றார்கள், ஒரு சிலருக்கு அந்த பாவனை கிடைப்பதில்லை, எடுத்த குடிநீருக்கு வழங்குகின்ற நீரை வீட்டுத் தோட்டத்துக்கு பாவிக்கின்றார்கள் என்ற ஒரு விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். நிச்சயமாக இந்த விழிப்புணர்வூட்டும் நிகழ்ச்சி என்பதனால் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். நீங்களாக உணர்ந்து இந்த விடயத்தை குறைத்து கொள்ளாவிட்டால் அதிகாரிகளினால் நிர்வாகத்தினால் இந்த விடயத்தை குறைக்க முடியாது. காரணம், நீங்கள் கேட்பது உங்கள் தேவைக்கா அல்லது வீட்டுத் தோட்டத்துக்கா என்பதனை ஆராய்வதற்கான ஒரு குழுவாக அவர்கள் அங்கே வருவதில்லை. உங்களுக்கான ஒரு வறட்சி நிவாரணமாக அந்த நீரை எடுத்து வருகின்றார்கள். ஆகவே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்க வேண்டும் எங்களுக்குள். இந்த தவறாக இந்த நீரை பயன்படுத்துகின்றோம், தவறாக மேலதிகமாக எடுக்கின்றோம், இது இன்னொருவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தேவையான விடயமாக இருக்கின்றது. ஆகவே நீர் என்பது மிக அடிப்படையான ஒரு தேவை. ஆகவே நீங்கள் மேலதிகமாக எடுத்துக்கொள்கின்ற அந்த அடிப்படையான தேவை இன்னும் ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய அவருடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை இல்லாமல் செய்கின்றது. ஆகவே ஒரு வேண்டுகோளாக விடுக்கின்றோம். பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள், குறிப்பாக நிறைய தமிழ் பேசும் பிரதேசங்கள் இந்த வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நிகழ்ச்சியை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுக்காகவே நீங்கள் அல்லது உங்களை சார்ந்தவர்கள், உங்களை சூழ இருக்கின்றவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவார்களாக இருந்தால் இந்த விடயத்தை சுட்டி காட்டுங்கள்.
இவை நிச்சயமாக சுட்டிக்காட்டப்பட்டு அவர்களாக உணர்ந்து இந்த விடயத்தை குறைத்து கொண்டாலே ஒழிய ஏனையவர்களால் இதனை தேடி பிடித்து தண்டனை வழங்கி திருத்தக்கூடிய ஒரு குற்றமாக நாங்கள் சொல்லவில்லை. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் இதனை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். அதே போலத்தான் இந்த விடயங்கள் உணர்வூட்டுகள், கருத்தரங்குகள், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இவர்கள் தங்களுடைய நேரத்தை மேலதிகமாக விளைவித்து வருகின்றார்கள். அதிகாரிகளுக்கு ஒரு தேவையில்லை, அவர்களுடைய அலுவலக நேரத்துக்கு மேலதிகமாக இந்த நிகழ்ச்சியை வழங்குகின்றார்கள். ஆகவே அந்த 5 பேர் காப்பாற்ற விடயத்தை ஞாபகப்படுத்தியிருந்தீர்கள். அவர்களுக்கு அந்த 117 என்ற இலக்கம் ஞாபகம் இருந்ததனால் உயிர் காப்பாற்றப்பட்டது. தொலைபேசி தொடர்பு அல்லது அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்த காரணத்தினாலும் இந்த 117 நாங்கள் ஞாபகப்படுத்திய அந்த இலக்கம் ஞாபகம் இருந்தது. ஆகவே இந்த உணர்வூட்டல்களுக்கு செல்கின்ற போது உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிறைய விடயங்களை அவர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த வறட்சி காலப்பகுதியில். ஆகவே அந்த கருத்தரங்குகள் நடைபெறுகின்ற போது உங்களுடைய ஆதரவினையும் உங்களுடைய பங்கு பெற்றுதலையும் வழங்குங்கள் என்று ஒரு வேண்டுகோளை விடுக்கணும். இந்த நிகழ்ச்சி ஒரு விழிப்புணர்வூட்டும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற தகவல்கள் அல்லது பேசப்படுகின்ற விடயங்களை உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் பயன்படுத்துங்கள். அது மாத்திரமல்லாமல் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்கள். நாங்கள் இந்த 117 என்ற இலக்கத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் ஹாட்லைன். அந்த இலக்கத்துக்கு நீங்கள் 3 மொழிகளிலும் கதைக்கலாம். இலவச கட்டணம் இலவசமாக கதைக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் பிரதேசங்களில் அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது, இந்த மாதிரியாக இயற்கையோடு சம்பந்தப்பட்ட அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது இந்த இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் இந்த வறட்சி சம்பந்தமாகவும் அனர்த்தங்கள் சம்பந்தமாகவும். இலங்கை பொறுத்த வரைக்கும் 2வது நச்சுவலை நாடாக மாறி இருக்கிறது. மிகவும் கவலைக்குரிய விட மிக ஒரு சிறிய நாடு, ஒரு அழகான நாடு, ஒரு பாதுகாப்பான நாடு, மிகவும் வர்ணிப்பார்கள் இலங்கை. ஆனால் இப்போது அனர்த்தங்களின் பகுதியில் இலங்கை பாரிய சவாலை எதிர்நோக்கி இருக்கிறது. ஆகவே அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் கற்கைகள் அல்லது அது சம்பந்தமான ஆராய்வுகள் பற்றி பேசுகின்ற போது உலக நாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது, உலக நாடுகளில் இப்போது பின்னாலிருந்து இலங்கை முன்னோக்கி வந்திருக்கின்றது. முன்னால் இருந்த நாடுகள் பின்னோக்கி சென்றிருக்கும். அவர்கள் பின்பற்றிய வழிமுறைகள், அவர்களுடைய நடைமுறைகள் பற்றி நீங்கள் ஆராய்ந்திருப்பீர்கள். என்ன மாதிரியான விடயங்களை அவர்கள் செய்திருக்கின்றார்கள்? இயற்கையாக ஏற்படுகின்ற அனர்த்தங்களை எங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த வகையிலும் நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. அதே நேரத்திலே இப்போ அனர்த்தங்களால் ஏற்படுகின்ற அழிவுகள் அல்லது தாக்கங்களின் எல்லைகளை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். கடந்த 2016, 17, 18ஆம் ஆண்டுகளை நாங்கள் பார்க்கின்ற வேளைகளில் எங்களுக்கு அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற மொத்த தொகையின் அளவும் அதிகரித்து செல்கின்ற அதே வேளையிலே அனர்த்தங்களால் ஏற்பட்டிருக்கின்ற அழிவுகளின் அல்லது தாக்கங்களின் எல்லையும் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே வருகின்றது. இவ்வாறான வேளையிலே நாங்கள் இந்த அழிவு அல்லது தாக்கங்களின் எல்லைகளை நாங்கள் குறைத்து கொள்ள முடியும். குறைத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இப்போ உலகிலே இருக்கின்ற நாடுகள், குறிப்பாக பங்களாதேஷ், அந்த நாடு அடிக்கடி வெள்ளப்பெருக்குக்கும் சூறாவளியாலும் அடிக்கடி பாதிக்கப்படுகின்ற ஒரு நாடாக காணப்படுகின்றது. அந்த நாட்டிலே அவர்கள் 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட சூறாவளி காரணமாக 15 லட்சம் பேர் மரணத்தை தழுவியிருந்தார்கள். அதன் பிற்பாடு இந்த சுனாமியை தாக்கி பிடிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்திலான ஒரு வீட்டினை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அதே அளவான சூறாவளி கடந்த ஆண்டு அந்த நாட்டிலே வீசியிருந்த நேரத்தில் 9 மரணங்கள் மாத்திரம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இப்போ அவ்வாறுபட்ட இந்த அனர்த்தத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துதல் வேண்டும். நாங்கள் இப்பொழுதும் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்ற பிரதேசங்களிலே இருக்கின்ற மக்கள் எவ்வாறு வீட்டினை கட்டிக்கொள்ளுதல் வேண்டும், அந்த ஆங்கிலத்திலே சொல்லுவாங்க ரெசிலியன்ஸ் என்று. தாக்கி பிடிக்கக்கூடிய ஒரு அனர்த்தம் வரும் என்று சொன்னால் அனர்த்தத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அடிப்படை கட்டமைப்பினை விருத்தி செய்தல். இந்த வகையிலே எங்களது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவகம் இந்த அமைச்சின்களே இருக்கின்ற அவர்கள் 3 வகையான வீடுகள், நுட்பங்கள் சார்ந்த வீடுகளை அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். அவ்வாறுபட்ட வீடுகளை நாங்கள் அமைக்கின்ற வேளையிலே வெள்ளத்தால் அல்லது பாரிய காற்றினால் ஏற்படுகின்ற தாக்கங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வகையான ஒரு தொழில்நுட்பத்தினை பங்களாதேஷ் அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. அதன் காரணமாக அவங்களது தாக்கத்தின் அளவு எல்லை குறைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ அதே போன்று
எங்களது மத்திய மலைநாட்டு பிரதேசங்களிலே அடிக்கடி தற்பொழுது 2017 ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தை தொடர்ந்து வந்த மண் சரிவு காரணமாக 219 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. 219. இவர்கள் வாழுகின்ற இடங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். ஹை ரிஸ்க் ஏரியா, மீடியம் ரிஸ்க், லோ ரிஸ்க் ஏரியா என 3ஆக நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். அதிகூடிய நச்சு வலயத்திலே 15,000 குடும்பங்கள் வாழுகின்றார்கள். 15,000 வீடுகள் அமைக்கப்பட வேண்டி இருக்கின்றது. இவர்களை பாதுகாப்பான இடங்களிலே நாங்கள் மீளக்குடியமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இதுவரை நான் நினைக்கின்றேன் ஒரு 2,500 வீடு வரை ஏற்கனவே நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். 3 ஆண்டு காலப்பகுதியிலே நாங்கள் இந்த 15,000 வீடுகளையும் செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடத்திலே மத்திய மலைநாட்டு பிரதேசங்களை பொறுத்தவரையிலேயே காணி பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. பொருத்தமான காணியினை அடையாளப்படுத்துதல், அவர்களது வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படாத ஒரு இடத்திலே இவர்களை மீளக்குடியமர்த்துதல் வேண்டும். அரசாங்கம் பல்வேறுபட்ட முயற்சிகளை இது தொடர்பாக மேற்கொண்டு வருகின்றது. தோட்ட உரிமையாளர்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவர்களிடமிருந்து காணிகளை பெற்று வருகின்றோம். தனியாரிடமிருந்து காணிகளை கொள்முதல் செய்து வருகின்றோம். குறிப்பிட்ட அந்த விண்ணப்பதாரி தான் ஒரு வீட்டினை பெறுவதற்கு வேறொரு இடத்திலே மாற்றுக்காணி ஒன்றை கொள்முதல் செய்யக்கூடியதாக இருக்குமாயின் அரசாங்கம் 4 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு பணமாக வழங்குவார்கள். இவ்வாறான வேளையில் மக்களின் ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமானது. நீங்கள் இருக்கின்ற இடம் இது அதி உயர் ஹை ரிஸ்க் ஏரியா. இந்த இடத்திலே நீங்கள் தொடர்ச்சியாக வசித்து வருவதால் உங்களது உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து. அவ்வாறுபட்டவர்களை மீளக்குடியமர்த்துகின்ற வேளையிலே அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். இதே போன்று இன்று இந்த வறட்சி ஏற்படுகின்றதற்கும் ஒரு அடிப்படை காரணம் ஒன்று இருக்கின்றது. இந்த நீரேந்து பிரதேசங்களுக்குள்ளே மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் சட்டவிரோதமாக அதற்குள் குடியேறியவர்கள். இப்போ உதாரணமாக களனி கங்கையின் குறிப்பிட்ட ஒரு 2 கிலோமீட்டர் பிரதேசத்துக்குள்ளே 1200 குடும்பங்கள் களனி கங்கையின் உட்பிரதேசத்திலே இருக்கின்றார்கள். இவ்வாறான வேளையிலே நீரேந்து வருகின்ற இயற்கையாக கிடக்கின்ற நீரினை தேக்கி வைக்கின்ற நேரத்திலே இந்த கரையோரங்களிலே இருக்கின்ற அந்த ரிசர்வேஷன் என அழைக்கப்படுகின்ற அந்த பிரதேசங்களிலே வசிக்கின்ற மக்கள் இந்த நீரினை குறைத்து விட சொல்கின்றார்கள். இதன் காரணமாக நாங்கள் இந்த நீரினை குறைக்கின்ற நேரத்திலே பிற்கால பகுதியிலே எங்களுக்கு நீர் இல்லாத ஒரு தன்மை ஏற்படுகின்றது. இந்த இடத்திலே சட்டங்களை முதற்கட்டமாக இவர்கள் மதிக்க வேண்டும். நாங்கள் இது எங்களுக்கு நீரேந்து பரப்பு, இது எங்களுக்கு பிரயோஜனப்படுகின்ற நீரேந்து பிரதேசம், இதற்குள்ளே நாங்கள் உட்செல்லக்கூடாது என்ற முடிவுக்கு அவர்கள் வர வேண்டும். சில பிரதேசங்களிலே அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற காடுகளை அழிக்கின்றார்கள். இந்த காடுகள் அழிக்கப்படுவதன் காரணமாக இந்த உஷ்ணத்தின் நிலை அதிகரிக்கின்றது. நீரேந்து பிரதேசத்துக்குள்ளே இருக்கின்ற காடுகளையும் இவர்கள் அழிக்கின்றார்கள். அப்போ இவ்வாறுபட்ட காரணங்களினால் இந்த தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வறட்சியினை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது. இந்த ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே, ஏமன் போன்ற நாடுகளில் நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அந்த நாடுகளில் சட்டங்களை மதிக்கின்றார்கள். அதன் காரணமாக ஒரு நீரேந்து பரப்புக்குள்ளே ஒரு குடிமகன் சென்று தனது இருப்பிடத்தை அமைத்து கொள்ள முடியாது. சட்டங்கள் இருக்கின்றது, இயற்றப்பட்ட சட்டங்கள் இருக்கின்றது. சட்டங்கள் ஒரு பக்கம் மதிக்கப்படுகின்ற அதே நேரத்திலே சில நேரங்களிலே அரசியல் ரீதியான பிரயோகங்கள் இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சுனாமி ஏற்பட்டதன் பிற்பாடு கரையோர பாதுகாப்புக்காக சில பிரதேசங்கள் 100 மீட்டர், சில பிரதேசங்கள் 200 மீட்டர், சில பிரதேசங்கள் 65 மீட்டர் என இது அதி உயர் நச்சுவலய பிரதேசம் என பிரகடனப்படுத்தி அதற்குள்ளே ஒன்றும் செய்ய முடியாது என கூறியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது இப்போ பார்க்கின்ற நேரத்திலே அவர்கள் மீண்டும் அந்த இடங்களுக்கு மக்கள் வந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அரசாங்கம் அமைத்து கொடுக்கப்பட்ட அதே வீட்டு வாடகைக்கோ அல்லது வேறொருவருக்கோ கொடுத்து விட்டு மீண்டும் இந்த இடத்திலே வந்திருக்கின்றார். இதன் காரணமாக மக்கள் தங்களுக்குரிய அழிவை தாங்களே தேடிக்கொள்கின்றார்கள். தாங்கள் தேடுகின்ற சொத்துக்களை இழத்தல், பெரிய உயிர்கள், விலை மதிப்பற்ற உயிர்களை இழத்தல் போன்றவற்றினை மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய
ஒரு துப்பாக்கிய நிலைக்கு மக்கள் தங்களை தாங்களே ஆளாக்கிக் கொள்கின்றார்கள். உலக நாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது இந்த சட்டத்தை மதிக்கின்ற தன்மை அல்லது சட்டத்தை பின்பற்றுகின்ற தன்மை குறைவாக இருக்கின்றது. அதேவேளை நீங்கள் குறிப்பிடுகின்றது போல அரசாங்கம் பாதுகாப்பாக அந்த இடங்களை மாற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல கூறுகின்ற போது சில வேளைகளில் அவர்கள் அந்த உதவியை பெற்றுக்கொண்டு மீண்டும் அதே இடத்தில் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய அல்லது அவர்கள் பெற்றுக்கொண்ட உதவியாக பெற்றுக்கொண்ட இடத்தை வாடகைக்கு விடக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் கண்டிருக்கோம். ஆகவே தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம், ஒவ்வொரு தனிநபரும் இதில் பங்களிப்பு வழங்குகின்ற போது மாத்திரமே தான் நிச்சயமாக இந்த மாதிரியான நீண்டகால பிரச்சனைகளுக்கான தீர்வினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போது 17 மாவட்டங்களில் 1,89,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற வறட்சியினால் அதில் 6,49,000 பேர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கான நிவாரணங்கள் அவர்களுக்கான குறுகிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாங்கள் உங்களிடம் தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம், இவ்வாறான அனர்த்தங்கள் இவ்வாறான வறட்சி உள்ளிட்ட அனர்த்தங்களை எதிர்நோக்குவதற்கு அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் அரசாங்கத்தின் நீண்டகால திட்டங்கள் எவையாக இருக்கின்றது, அதுபோல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றியும் குறிப்பிடுங்கள், கருத்தரங்கள் பற்றியும் குறிப்பிடுங்கள். மக்களும் செயற்பட வேண்டும், அரசு அதிகாரிகள் அரசாங்கமும் செயற்பட வேண்டும். எவ்வாறான திட்டங்களை வைத்திருக்கின்றீர்கள்? அனர்த்த முகாமைத்துவ அமைச்சை பொறுத்தவரையிலே நிவாரணங்களை வழங்குவதும் அல்லது இழப்புகளை கொடுப்பதும் முக்கியமான நோக்கமல்ல. எதிர்காலத்திலே அனர்த்தம் ஒன்று ஏற்படுமாயின் அந்த அனர்த்தத்தால் ஏற்படுகின்ற இழப்புகளை குறைத்து கொள்வதுதான் எங்களது எங்களது குறிக்கோள். இந்த அடிப்படையிலே நாங்கள் பல்வேறுபட்ட நீண்டகால திட்டங்களை நாங்கள் திட்டமிட்டு வருகின்றோம். வானிலை அல்லது காலநிலையிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் சம்பந்தமாக மக்களுக்கு முன்னெச்சரிக்கை செய்திகளை சரியாக வழங்குவதில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இலங்கையில் இருப்பதை அடையாளப்படுத்தி நாங்கள் தற்பொழுதும் 2 டொப்ளர் ரேடார்களை நாங்கள் ஒன்று பொத்துவிலும் மற்றது புத்தளம் மாவட்டத்திலும் நிர்மாணித்து வருகின்றோம். 2020ஆம் ஆண்டிலிருந்து இந்த நிலையங்கள் ஊடாக புறப்படுகின்ற செய்திகளை அடிப்படையாக கொண்டு துல்லியமான செய்திகளை மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். காலநிலை வானிலையிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் தொடர்பாக இன்று மழை பெய்யும் அல்லது மழை பெய்யாது என்பது துல்லியமாக இருக்கும். இது ஒரு நீண்ட கால திட்டம், 3 ஆண்டு திட்டம். இந்த திட்டம் நிறைவடைகின்ற வேளையிலே இலங்கை மக்கள் கூடுதலான அளவு நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போன்று இந்த காலநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை தாக்குப்பிடிக்கக்கூடிய நீண்டகால திட்டங்களையும் நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். இப்பொழுது நீர்ப்பாசன திணைக்களத்தினூடாக ஒரு பாரிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அதில் பல்வேறுபட்ட கம்போனன்ட்கள் அதுக்குள்ளே இருக்கின்றன. அனர்த்தங்கள் குறிப்பாக வெள்ளப்பெருக்கு, கூடுதலாக வருகின்ற இந்த வெள்ளப்பெருக்கினை எவ்வாறு தவிர்த்துக் கொள்ளுது அல்லது அந்த நீரினை எவ்வாறு தேக்கி வைத்தல் போன்றவற்றினை மேற்கொண்டு வருகின்றார். அதே போன்று நாங்கள் குருநாகல் மாவட்டத்திலே கல்கமுவ பிரதேச செயலாளர் பிரிவிலே, கிரிவாவ பிரதேச செயலாளர் பிரிவிலே ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திலே இருக்கின்ற அனைத்து குளங்களையும் நாங்கள் புனரமைத்தோம். 30 குளங்கள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. சில வேளைகளிலே ஒரு குளத்தை புனரமைத்து அடுத்த குளம் புனரமைக்கப்பட இல்லையாயின் அது இந்த 30 குளங்களையும் ஒரே தடவையிலே பாதிக்கக்கூடிய தன்மை புவியியல் பின்னணி இலங்கையில் இருக்கின்றது. இந்த கேஸ்கட் சிஸ்டம் என்ற அடிப்படையாக கொண்டு ஒரே அந்த லைனுக்குள்ளே வார எல்லா குளங்களையும் ஒரே நேரத்தில் புனரமைத்து கொடுத்ததன் பிற்பாடு அந்த பிரதேசத்திலே இன்று 2 பிரச்சனைக்கு தீர்வாயிற்று. இந்த மோவோட்டை அதால் வார மோவோட்டை வெளியில் போகாது. 2வது நோவோட்ட பிரச்சனையும் இல்லை. அந்த இடத்துக்கு நாங்கள் தண்ணியை வழங்கக்கூடிய நிலையிலையும் தேவையும் இல்லை. இந்த அடிப்படையில் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு நாங்கள் இப்பொழுது ஒரு 12 வருட திட்டத்தினை வகுத்திருக்கின்றோம். இந்த 12 ஆண்டு திட்டம். அந்த 12 ஆண்டு திட்டத்துக்குள்ளே ஒரு 5 ஆண்டு திட்டத்தினை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். இந்த 5 ஆண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம்
இந்த அனர்த்தத்தால் ஏற்படுகின்ற அழிவின் எல்லைகளை குறைப்பதற்கு வேண்டிய திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. 5 ஆண்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5 ஆண்டு திட்டங்களை இதை சொல்கிற மிட்டிகேஷன் ப்ரொஜெக்ட் என்று சொல்லுவாங்க. அனர்த்தத்தை தணிப்பதற்கான திட்டங்கள் இதனிடையே வகுக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான இந்த 5 ஆண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வேளையிலே இந்த அனர்த்தத்தால் ஏற்படுகின்ற அழிவுகளின் எல்லையை நிச்சயமாக குறைத்து கொள்ளலாம். இப்போ இதே போன்றும் இந்த சுனாமி 2004 ஆண்டு ஏற்பட்டிருந்தது. இந்த சுனாமியின் நீரலை, அந்த பேரலை இந்தோனேசியாவில் இருந்து இலங்கையை வந்தடைவதற்கு 2 மணித்தியாலங்களும் 9 நிமிடங்களும் எடுத்தது. அது திருக்கொண்டியாமடு மட்டக்களப்பை வந்தடைவதற்கு முதலாவது அலை. இந்த 2 மணித்தியாலமும் 19 நிமிடங்களின் பிற்பாடு தான் எங்களுக்கு முன்னெச்சரிக்கை செய்தி கிடைத்திருந்தது. இன்று நாங்கள் கரையோரங்கள் அனைத்திலும் 77 முன்னெச்சரிக்கை செய்தி நிலையங்களை நாங்கள் நிர்மாணித்திருக்கின்றோம். இந்த செய்தி நிலையங்களூடாக தற்பொழுது உலகிலே எந்த நாட்டிலே ஒரு புவி அதிர்வு ஏற்பட்டு எங்களுக்கு சுனாமி பேரலை உருவாகுவதற்கான சூழல் ஒரு 2-3 நிமிஷத்தில் அந்த செய்தி கிடைத்துவிடும். நாங்கள் இது சம்பந்தமாக முன்னொத்திகைகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு 15 நிமிடத்தில் அந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் இருந்து மக்களை நாங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு நாங்கள் அனுப்பக்கூடியதாக இருக்கின்றோம். இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் செய்கின்ற வேளையிலே மக்கள் முன்னெச்சரிக்கை செய்திகளை செவிமடுக்க வேண்டும். இந்த முன்னெச்சரிக்கை செய்திகளை செவிமடுப்பது எவ்வாறு என்பதற்குரிய உணர்வூட்டத்தினை நாங்கள் அதன் ஊடாக நாங்கள் வழங்கி வருகின்றோம். ஒவ்வொரு வருடம் ஒரு கூடிய நிதியினை நாங்கள் இந்த உணர்வூட்ட கருத்தரங்கும் பயிற்சி கருத்தரங்காகவும் நாங்கள் வழங்குகின்றோம். அந்த கருத்தரங்குகளிலே மக்கள் பங்கு கொள்ளுதல் வேண்டும். இது இந்த ஒரு பகுதியிலே அரசாங்கத்தின் கடமை அல்லது பொறுப்பாக இருந்தான இது மக்கள் ஒவ்வொரு தனிநபரது கடமையும் பொறுப்பும் என அவர்கள் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். இது இந்த மக்களுக்குரிய கடமை பொறுப்பு. தங்களது உயிரையும் தங்களது உடைமைகளையும் எவ்வாறு பாதுகாத்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்கான முன்னாயத்தத்தை மக்கள் செய்வதனூடாக தங்களுக்கு ஏற்படுகின்ற அழிவுகளின் எல்லை அல்லது இழப்புகளின் எல்லையை நிச்சயமாக குறைத்து கொள்ள முடியும். நிச்சயமாக நாங்கள் எங்களாலான முயற்சியை அதிகாரிகள் மட்டத்தில் அவர்கள் செய்கின்றார்கள். ஊடகம் என்ற ரீதியில் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை செய்ய தயாராக இருக்கின்றோம். மக்கள் நிச்சயமாக இதற்கு உங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த மாதிரியான அதிகாரிகள் தங்களுடைய வேலை நேரத்துக்கு மேலதிகமாக இவ்வாறான நிகழ்ச்சிகளில் வந்து கருத்துக்களை தெரிவிப்பது கூட உங்களுக்கான ஒரு ஒத்துழைப்பாக ஒரு செய்தியாக அமைந்திருக்கின்ற ஒரு உதவியாக அமைந்திருக்கின்றது என்று குறிப்பிடலாம். ஆகவே நாங்கள் இப்போது குறிப்பிட்டது போல 17 மாவட்டங்கள் 1,89,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கான நிவாரண நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போல இந்த 12 ஆண்டு திட்டம், இதில் 5 ஆண்டு திட்டம் ஒன்றும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அதில் சாதக நிலைமையை அடைந்து கொள்வதற்கு நிச்சயமாக நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இது உங்களுக்கான ஒரு திட்டம், உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான திட்டம். ஆகவே இவற்றுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நிச்சயமாக வழங்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்து இந்த வார நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய நிறுவனத்துடைய அதே நேரம் தாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற செயற்பாடுகள் பற்றி மக்களுக்கான ஒரு மிக தெளிவான ஒரு விளக்கத்தை அளித்த அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் மேலதிக செயலாளர் கலாநிதி அமரநாதன், உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். நன்றி. இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலிருந்தும் நாங்களும் விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.